Hi everyone, welcome to Net English. UGTRB exam seriesல today Abraham Lincolnோட work Gettysburg Address வந்து பார்க்க போறோம். முதல்ல இந்த work பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இந்த Gettysburg Address வந்து எதுக்காக ஆப்ரஹாம் லிங்கன் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்டை தெரிஞ்சுட்டு நம்ம அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள வந்து போவோம். அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிதானே. அந்த அமெரிக்கால 1800s அந்த ஏர்லி 1800sல நிறைய வந்து ஸ்லேவரினால அங்கே இருக்க ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து டிவைட் ஆகி இருக்குது. டிவைட் அப்படிங்கும்போது ஒரு சைடில் இந்த ஸ்லேவரி வந்து அதிகமாக இருக்குது, இன்னொரு சைடில் வந்து கம்மியாக வந்து இருக்குது. ஸ்லேவரி அப்படின்னா நிறையா ஆப்ரிக்கன் பீப்புளை அவங்க கண்ட்ரியிலேருந்து குறைவான மணியை கொடுத்து வாங்கி யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து ஒர்க் பண்ண வைக்கிறாங்க, ஸ்லேவ்ஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஸ்லேவ்ஸ் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து பேமெண்ட்லாம் கிடையாது, ஏன்னா முதல்லையே காசு கொடுத்து இவங்களை வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்க லைஃப் லாங் இந்த அமெரிக்கன் பிளான்டேஷன்ல எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லாம ஸ்லேவ்ஸா வந்து ஒர்க் பண்ணணுமா. ஸோ இப்படி யுனைடெட் ஸ்டேட்ஸை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏர்லி 1800sல அங்க இருக்க ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து ஸ்லேவரியால டிவைட் ஆகி இருக்குது. நார்த் சைட்ல இருக்க ஸ்டேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அங்க நிறைய சிட்டிஸ் அண்ட் ஃபேக்டரிஸ் தான் இருக்குது. இவங்க மோஸ்டா இந்த ஸ்லேவ் லேபரை வந்து யூஸ் வந்து பண்ணல. அண்ட் என்ன திங்க் பண்றாங்க இந்த நார்தர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னா ஸ்லேவரி வந்து ஒரு க்ரூவலான ஒரு ப்ராக்டிஸ் அண்ட் மாரலி அது வந்து ராங்கான விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த நார்த்ல இருக்க பீப்புள்லாம் திங்க் பண்றாங்க. அப்படியே கான்ட்ராஸ்டா சவுத் சைட் பார்த்தோம் அப்படின்னா சவுத் சைட்ல வந்து நிறைய ஸ்லேவ்ஸை வந்து யூஸ் பண்றாங்களாம். சவுத் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா பெரிய காட்டன் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த காட்டன் ஃபார்ம்ஸ்ல வந்து ஒர்க் பண்றது எல்லாமே இந்த ஸ்லேவ்ஸா தான் இருக்காங்க. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த பிளாக் பீப்புள் வந்து இந்த காட்டன் ஃபேக்டரியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்களாம். காட்டனை வச்சு ஏதாவது ஒரு பொருள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கல்ல. ஸோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளாக் ஸ்லேவ் பீப்புள் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஃபோர்ஸ்டு லேபராக தான் இருக்குது. நீ இதெல்லாம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி முதல்ல ஸ்லேவாக வந்து கூப்பிட்டு வந்து ரொம்ப அந்த ஸ்லேவ் பீப்புள் எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. பட் இந்த சவுத் பீப்புள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க நல்லா வாழணும் அப்படின்னா இந்த ப்ராக்டிஸ் வந்து முக்கியம், ஸ்லேவரி வந்து முக்கியம்னு சொல்லி இந்த சவுத் பீப்புள் நினைக்கிறாங்க. இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கவே இல்லை. 1860s அந்த டைம் வந்து ஆகுது. இந்த டைம்ல இப்படி ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்துட்டு இருந்த ஆர்கியூமெண்ட், அதாவது நார்த் பீப்புளுக்கும் சவுத் பீப்புளுக்கும் இடையில நடந்துட்டு இருந்த ஆர்கியூமெண்ட் வந்து ரொம்ப அதிகமாகுது. எதுக்காக அப்படின்னா அந்த டைம்ல தான் ஆப்ரஹாம் லிங்கன் வந்து பிரசிடென்டா வந்து எலெக்ட் ஆகுறாரு 1860ல. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆப்ரஹாம் லிங்கன் வந்து ஸ்லேவரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லி தெரியும். அதனால சவுத் பீப்புள் எல்லாருமே வந்து ரொம்பவே பேனிக் வந்து ஆகுறாங்களாம். இந்த ஆப்ரஹாம் லிங்கன் என்னவும் பண்றாங்க அப்படின்னா புதுசா ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு இந்த ஸ்லேவரி பரவுறதை வந்து தடுத்துட்டே வந்து இருக்காரு. ஸோ இந்த சதர்ன் ஸ்டேட் வந்து ரொம்பவே அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துருது, நம்மளோட வாய்ஸ் எல்லாமே போயிரும் போல, இந்த ஸ்லேவரியை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட சர்வைவல் வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்டோரியா இருக்கு. நார்த் பீப்புள் வந்து சிட்டி அண்ட் ஃபேக்டரிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, அங்க பெருசா வந்து ஸ்லேவ் லேபர்லாம் கிடையாது, ஸ்லேவரியை அவங்க ராங்னு நினைக்கிறாங்க. சவுத் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜெயண்டான காட்டன் ஃபார்ம்ஸில் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்லேவ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட சர்வைவலுக்கு அது தேவைன்னு நினைக்கிறாங்க. ஆப்ரஹாம் லிங்கன் வந்து பிரசிடென்ட்டாக எலெக்ட் ஆனதுனால இந்த சவுத் பீப்புளுக்கு வந்து ரொம்பவே ஒரு பேனிக்கான ஒரு சிச்சுவேஷன் வந்து வருது. அவங்களோட வாய்ஸை அவங்க லூஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பயப்படுறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சவுத்தில் இருக்க பீப்புள் எல்லாரும் சேர்ந்து 11 சதர்ன் ஸ்டேட்ஸாக அவங்க தனியாக நாங்கள் இருக்கோம்னு சொல்லி டிவைட் ஆகுறாங்களாம். அவங்களுக்கு வந்து கன்ஃபெடரசி அப்படின்னு சொல்லி நேமும் வைக்கிறாங்க. இதை வந்து ஃபுல்லாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கன்ஃபெடரசி ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யூஎஸ்ஏ அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படி தானே. நாங்கள் வந்து உங்கள் கூட வந்து இல்லை, நாங்கள் இந்த 11 சதர்ன் ஸ்டேட்ஸை வந்து நாங்கள் தனியாக இருக்கிறோம், நாங்களே எங்களுக்குன்னு ஒரு கண்ட்ரி வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறோம், அதுக்கு பேர் வந்து கன்ஃபெடரசி சிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கன்ஃபெடரசி ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கிறாங்க. தென் அதுக்கு அடுத்த வருஷம் 1861ல இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போயிட்டு யூஎஸ்ல இருக்க ஒரு ஃபோர்ட்டை வந்து அட்டாக் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அமெரிக்காவோட சிவில் வார் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சிவில் வார் அப்படின்னா உள்நாட்டு போர், ஒரு நாட்டுக்குள்ளேயே நடக்கிற போரை தான் சிவில் வார்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே அமெரிக்கன்ஸ் தான், அவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த சிவில் வார் தான் என்ன டிட்டர்மைன் பண்ண போகுது அப்படின்னா இவங்க தனியாக பிரிஞ்சு போனாங்கல்ல கன்ஃபெடரசின்னு சொல்லி, அப்படி தனியாகவே இருப்பாங்களா ஆர் மறுபடியும் சேர்ந்துருவாங்களா அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு வாரா இந்த அமெரிக்கன் சிவில் வார் வந்து இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த சவுத்தில்
இருக்க பீப்புள் தான் நிறைய பேட்டில்ஸை வந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சவுத்தை லீட் பண்ணது வந்து ராபர்ட் இ லீ அப்படிங்கிற ஒரு ஜெனரல் வந்து லீட் பண்றாரு. நிறைய பேட்டில்ஸை இந்த சவுத் தான் வின் பண்ணிட்டு இருக்காங்க. சவுத்னா யாரு? ஸ்லேவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவங்க, ஸ்லேவரி வந்து வேணும்னு சொன்னவங்க, அவங்க தான் வின் பண்ணிட்டு இருக்காங்க. 2 இயர்ஸ் வந்து வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. 1863 அந்த இயர்ல என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க ஒரு நார்த்தன் டெரிட்டரியை ஒரு சம்மர்ல வந்து போயிட்டு வந்து இன்வைட் பண்ணலாம், நம்ம அதை வந்து ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு சொல்லி போறாங்க. அந்த நார்த்தன் டெரிட்டரி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அது வந்து கிராஸ் ரோட்ஸ் டவுனா இருக்கு. நிறைய ரோட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு கிராஸ் ரோட் டவுனா வந்து இருக்கு. அங்க அந்த நார்த்தன் ட்ரூப்ஸ் போயிட்டு டைரக்டா அங்க இருக்க எல்லாரையும் வந்து அட்டாக் வந்து பண்றாங்க. இந்த கிராஸ் ரோட் டவுனோட நேம் தான் என்ன அப்படின்னா கெட்டிஸ்பர்க். இந்த கெட்டிஸ்பர்க் இந்த பிளேஸ்ல தான் அமெரிக்காவோட ஹிஸ்டரியிலேயே நடந்த ஒரு பிளட்டியான ஒரு பேட்டில் வந்து நடக்குது. நார்த்துக்கும் சவுத்துக்கும் இடையில வந்து நடக்குது. இந்த சவுத் போயிட்டு நார்த்ல இருக்க இந்த கெட்டிஸ்பர்க் அப்படிங்கிற பிளேஸை வந்து அட்டாக் பண்றாங்க. அந்த ஃபைட் வந்து 3 டேஸ்க்கு வந்து கண்டினியூஸா வந்து நடக்குதாம். அந்த ஃபைட் எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா ஹில்ஸ் மேல நடக்குது. அண்ட் கடைசியா ஒரு ஓப்பன் ஃபீல்டு இருக்கு. அந்த கெட்டிஸ்பர்க் ஊர்ல ஒரு பெரிய ஒரு ஓப்பன் ஃபீல்டு இருக்கு. அதுல ரொம்ப டிசாஸ்டரஸா இந்த நார்த் அண்ட் சவுத் 2 பேருமே வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அதுல என்ன ஆகிறது அப்படின்னா நார்த் தான் வின் பண்றாங்க. இவ்வளோ நாள் அந்த 2 இயர்ஸா சவுத்து தான் நிறைய பேட்டில்ஸை வந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த கெட்டிஸ்பர்க் இந்த பிளேஸ்ல அந்த நார்த் பீப்புள் வந்து ஒரு மேசிவான விக்டரியை வந்து அக்வயர் வந்து பண்ணிக்கிறாங்க. அதனால அந்த ஜெனரல் லீன் பார்த்தோம்ல, அவரு அந்த வார்ல இருந்து பின்வாங்கிடுறாரு. அந்த வாரோட டைட் வந்து அப்படியே திரும்பிடுது. அதுக்கப்புறம் வந்து நார்த் சைடு தான் டாமினண்டா வந்து இருக்காங்க. இந்த 3 நாள் கெட்டிஸ்பர்க் அதோட அந்த ஓப்பன் ஃபீல்டுல நடந்த பேட்டிலுக்கு நேம் தான் என்ன அப்படின்னா பேட்டில் ஆஃப் கெட்டிஸ்பர்க். ஓப்பன் ஃபீல்ட்லயே நடக்குது, பக்கத்துல இருக்க ஹில் அந்த மாதிரி ஏரியாலே நடந்துட்டு இருக்கு. கடைசியா அந்த கெட்டிஸ்பர்க்ல வந்து முடியிற டைம் வந்து நார்த் வந்து வின் பண்ணிடுறாங்க. இந்த அமெரிக்கன் சிவில் வார்ல பார்த்தோம் அப்படின்னா 2 சைடுமே கிட்டத்தட்ட 51,000 கேஷுவல்டிஸ் வந்து இருக்காங்க. கேஷுவல்டிஸ் அப்படின்னா அவசர சிகிச்சை வந்து தேவைப்படுறவங்க. ஸோ 51,000 பீப்புள் வந்து இன்ஜூர் வந்து ஆகியிருக்காங்க. அதில் 7,000 சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்கள வந்து கொன்று இருக்காங்க, இல்லைனா அந்த வாரில் ஏதாவது ஊண்ட் ஆகியிருக்கும்ல, ஸோ அந்த காயம் பட்டது மூலமாக இறந்து போயிருக்காங்க 7,000 சோல்ஜர்ஸ். இந்த பேட்டில் ஆஃப் கெட்டிஸ்பர்க் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நவம்பர் 19, 1863ல நம்ம அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆப்ரஹாம் லிங்கன் வந்து ஒரு அட்ரஸ் வந்து பண்றாங்க. ஆப்ரஹாம் லிங்கன் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவோட 16th பிரசிடென்ட்டா இருக்காங்க. அந்த கெட்டிஸ்பர்க் பிளேஸ்ல போயிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பீச் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பீச்சா வந்து இருக்குது. எதுக்காக அந்த பிளேஸ்ல போயிட்டு இவர் விசிட் பண்றாங்க அப்படின்னா, அந்த கெட்டிஸ்பர்க் பிளேஸ்ல அங்க இறந்து போன சோல்ஜர்ஸ்க்காக ஒரு நேஷனல் சிமிட்டரி கட்டலான்னு சொல்லி பிளான் போட்டிருக்காங்களாம். சிமிட்டரி அப்படின்னா கிரேவ்யார்ட். அந்த இறந்து போன சோல்ஜர்ஸோட அந்த சமாதி எல்லாம் வைக்கிற மாதிரி, அவங்கள ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு பிளேஸ் வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆப்ரஹாம் லிங்கன் அங்க போயிட்டு அவரோட ஸ்பீச்சை வந்து கொடுக்குறாரு. அவர் கட்டியிருக்க அந்த சிமிட்ரியோட நேம் வந்து கெட்டிஸ்பர்க் நேஷனல் சிமிட்ரியா வந்து இருக்குது. அவரோட ஸ்பீச் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த நேஷன் வந்து ரொம்ப ஒரு கிரீவிங் நேஷனா வந்து இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவ் கொடுக்குற மாதிரி இருக்குதாம். நம்மளோட ஃப்ரீடம்காக நம்ம வந்து ஃபைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி அந்த ஸ்பீச்சை வந்து பேசியிருக்காங்க. அண்ட் இந்த கவர்மெண்ட் வந்து பீப்புளுக்காக உள்ள கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள்னு சொல்லுவோம்ல. ஸோ மக்களுக்கான இந்த கவர்மெண்ட் வந்து எப்பவுமே எர்த்ல இருந்து வேனிஷ் வந்து ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் தான் கெட்டிஸ்பர்க் அட்ரஸ். இந்த கெட்டிஸ்பர்க் அட்ரஸ் வந்து ஹிஸ்டாரிக்கலி சிக்னிஃபிகண்டான அட்ரஸா. ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு பிரீஃபான ஒரு அட்ரஸ், ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒரு அட்ரஸ். 2 மினிட்க்கு தான் அந்த ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டோட்டல் வேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 271 ஆர் 272 வேர்ட்ஸாக வந்து இருக்கு. எதுக்கு இதில் அந்த 1 வேர்ட் கன்ஃபியூஷன் அப்படின்னா, இதில் வந்து அந்த பேட்டில் ஃபீல்டு அப்படிங்கிற வேர்டை வந்து 2 வேர்டாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க, சில இதில் ஒரே வேர்டாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பீச் 271 ஆர் 272 வேர்ட்ஸில் கொடுத்த இந்த அட்ரஸ்க்கு நேம் தான் என்ன அப்படின்னா கெட்டிஸ்பர்க் அட்ரஸ். அதை டெலிவர் பண்ணது வந்து ஆப்ரஹாம் லிங்கன். ஸோ இனிமே நம்ம அந்த அட்ரஸ்க்குள்ள வந்து போவோம். இந்த அட்ரஸ் வந்து டோட்டலா 3 பேராகிராஃப்ஸா வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து பார்ப்போம். 407 years ago our fathers brought forth on this continent a new nation conceived in liberty and dedicated to the proposition that all men are created equal. 407 years. ஒரு ஸ்கோர் அப்படின்னா
20 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ 4 ஸ்கோர் அப்படின்னா 80 அண்ட் 7 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 80 + 7 = 87. ஸோ 87 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளோட 4 ஃபாதர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு நியூவான ஒரு நேஷனை வந்து பில்டு வந்து பண்ணினாங்க. இந்த நியூ நேஷனோட மோட்டிவ் வந்து என்ன அப்படின்னா லிபர்ட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி தான். கன்சீவ்ட் இன் லிபர்ட்டி அப்படின்னா ஃப்ரீடம். இங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரீடம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரைட்டாக வந்து இருக்குது. அண்ட் இங்கே இருக்க எல்லா மென்னுமே வந்து ஈக்குவல் தான். ஸோ 87 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளோட 4 ஃபாதர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த நியூவான ஒரு நேஷனை வந்து கிரியேட் பண்ணாங்க. அண்ட் இந்த நேஷனோட முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா லிபர்ட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி தான். செகண்ட் பேராகிராஃப் பார்ப்போம். நவ் வி ஆர் என்கேஜ்ட் இன் அ கிரேட் சிவில் வார், testing whether that nation or any nation so conceived or so dedicated can long endure. And இப்போ நம்ம ஒரு மேசிவான ஒரு சிவில் வாரை இப்போ தான் கிராஸ் பண்ணி வந்து வந்திருக்கோம். அந்த சிவில் வார் வந்து நம்மளை என்ன டெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த நேஷன் இவ்வளோ அழகாக வந்து லிபர்ட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி வந்து வேணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட இந்த நேஷன் வந்து அதை வந்து என்டியோர் பண்ணுமா, இந்த சிவில் வாரை என்டியோர் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் நம்ம வந்து இருக்கோம். We are met on a great battlefield of that war. அண்ட் நம்ம இப்போ எங்கே மீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கெட்டிஸ்பர்க் பேட்டில் நடந்துச்சுல அந்த பேட்டில் ஃபீல்டில் தான் இந்த ஸ்பீச்சை வந்து கொடுக்குறாங்க. அந்த பேட்டில் ஃபீல்டில் நம்ம எல்லாரும் கேதர் ஆகி இருக்கிறோம். We have come to dedicate a portion of that field as a final resting place for those who here gave their lives and that nation might live. நம்ம இங்கே கேதர் ஆகி இருக்கோம்ல எதுக்காக அப்படின்னா இவ்வளோ கிரேட்டான ஒரு ஃபீல்டில் ஒரு போர்ஷனை வந்து அந்த பேட்டில் ஃபீல்டில் இறந்து போனவங்களுக்காக நம்ம டெடிகேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து எடுத்து அந்த பேட்டில் ஃபீல்டில் வந்து இறந்து போயிருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கான ஒரு ஃபைனலான ரெஸ்டிங் பிளேஸாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இந்த பீப்புள் எல்லாருமே வந்து நேஷன் வந்து நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃபை அவங்க வந்து தியாகம் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு பார்ட் ஆஃப் லேண்டை வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இட் இஸ் அல்டுகெதர் ஃபிட்டிங் அண்ட் ப்ராப்பர் தட் வி ஷுட் டூ திஸ். அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ஒரு ஃபிட்டிங்கான விஷயம் அப்படின்னா அப்சல்யூட்டாக ரைட்டான ஒரு விஷயம். இந்த விஷயம் செய்கிறது மூலமாக நம்ம அந்த இறந்து போன பீப்புளுக்கெல்லாம் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு திங்கை வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் பார்த்தோம் அப்படின்னா 87 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த 4 ஃபாதர்ஸ் எல்லாரும் நியூ கான்டினென்ட்டை லிபர்ட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆரம்பித்தார். செகண்ட் ஸ்டான்ஸால் பார்த்தோம் அப்படின்னா அந்த பர்பஸ் எதுக்காக இந்த மீட்டிங் நடக்குது அப்படிங்கிற பர்பஸை வந்து சொல்கிறாரு. கிரேட் சிவில் வார் வந்து நடந்து வந்து முடிஞ்சிருக்கு அண்ட் அதை வந்து நம்ம நேஷன் வந்து எப்படியோ வந்து தாங்கிருச்சு, என்டியோர் வந்து பண்ணிட்டு இந்த கிரேட்டான பேட்டில் ஃபீல்டில் இருக்க ஒரு போர்ஷனை நம்ம அந்த கெட்டிஸ்பர்க் பேட்டிலில் இறந்து போன சோல்ஜர்ஸ்க்காக டெடிகேட் வந்து பண்ண போகிறோம். நம்ம நேஷன் வந்து வாழணும்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃப்பை வந்து தியாகம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம செய்கிறது வந்து ஒரு கரெக்டான திங்குன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பேராகிராஃப் வந்து பார்ப்போம். But in a larger sense, we cannot dedicate, we cannot consecrate, we cannot hallow this ground. லார்ஜர் சென்ஸ் அப்படின்னா ஒரு பிக்கர் பிக்சரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த லேண்டை அவங்க ஹோலியாக மாற்றின அளவுக்கு நம்மளால் மாற்ற முடியாது. நம்ம அவங்களுக்காக நிறைய ஸ்பீச்சஸ் கொடுக்கலாம், அவங்களுக்காக நிறைய செரிமோனிஸ் கூட கண்டக்ட் பண்ணலாம். ஆனால் அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கிரவுண்டை வந்து கான்சிக்ரேட் பண்ணியிருக்காங்க, ஹேலோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கான்சிக்ரேட், ஹேலோ இந்த வார்த்தையோட மீனிங்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்த ஆர் ஒரு விஷயத்தை வந்து ஹோலியாக்குறது, புனிதமாக்குறது. ஸோ இந்த லைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பிக்கர் பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் இந்த ஸ்பீச்சஸ் மூலமாகவோ செரிமோனிஸ் மூலமாகவோ இந்த லேண்டை வந்து ஹோலியாக்க முடியாது, கான்சிக்ரேட் ஆர் ஹேலோ பண்ண முடியாது. த பிரேவ் மென் லிவிங் அண்ட் டெட் ஹூ ஸ்ட்ரகிள்டு ஹியர் ஹாவ் கான்சிக்ரேட்டட் இட் far above our power to add or detract. அப்போ யார் தான் இந்த பிளேஸை வந்து ஹோலி ஆக்குனாங்க அப்படின்னா நம்மளுக்காக அந்த பிரேவ் சோல்ஜர்ஸ் வந்து ஃபைட் பண்ணி அவங்களோட உயிரையே தியாகம் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அவங்க தான் இந்த பிளேஸை வந்து ஹோலி ஆக்கியிருக்காங்க, கான்சிக்ரேட் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களோட பிளட் தான் இந்த இடத்த வந்து புனிதம் வந்து ஆக்கியிருக்குது. நம்மளோட பவரில் நம்ம என்ன பண்ணினாலும் அது வந்து அவங்க பண்ணின தியாகத்துக்கு வந்து ஈடாகாது. அவங்க தான் இந்த பிளேஸை வந்து புனிதம் வந்து ஆக்கியிருக்காங்க. The world will little note
nor long remember what we say here. But it can never forget what they did here. நம்ம வேர்ல்டு இருக்குல்ல, ஃப்யூச்சர்லேயும் கூட இந்த வேர்ல்டு வந்து என்ன நோட்டீஸ் பண்ணோன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இங்கே என்ன பேசணும், இன்றைக்கி நான் ஏதோ ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்குறேன், நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத வேர்ல்டு வந்து ரிமெம்பர் வந்து பண்ணாது. அவங்க என்ன ரிமெம்பர் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல என்ன நடந்துச்சு, நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் உயிரை வந்து தியாகம் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அதை தான் அவங்க வந்து ஃபர்கெட் பண்ண மாட்டாங்க. நம்ம பேசுகிறதெல்லாம் இந்த வேர்ல்டு வந்து ஃபர்கெட் வந்து பண்ணிடும். இட் இஸ் ஃபார் அஸ் த லிவிங் rather to be dedicated here to the unfinished work which they who fought here have thus far so nobly advanced. ஸோ நம்ம ஸ்பீச்லாம் பண்ணுறதுல ஒரு பயனும் வந்து இல்லை. நம்ம அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த பெரிய ஸ்பீச்சஸ் எல்லாம் பண்ணுறதை விட அந்த சோல்ஜர்ஸ் வந்து இந்த பிளேஸில் ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அது வந்து ஒரு அன்ஃபினிஷ்டு ஒர்க்காக வந்து இருக்குது. அந்த அன்ஃபினிஷ்டு ஒர்க்கை நம்ம தான் வந்து முடிக்கணும். அன்ஃபினிஷ்டு ஒர்க்னா என்னது, அந்த நேஷன் வந்து எப்போவுமே யுனைட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம லிவிங் உயிரோட இருக்கிறவங்க, அந்த இறந்து போனவங்க விட்டுட்டு போன அந்த அன்ஃபினிஷ்டு ஒர்க்கை நம்ம வந்து நோபலாக வந்து எப்போவுமே பண்ணிகிட்டே வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த தேர்ட் பேரால இருக்க ஃபஸ்ட்டு 4 லைன்ஸோட ஒரு ஓவரால் மீனிங் வந்து பார்த்துருவோம். ஒரு பிக்கர் பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளால் இந்த பிளேஸை வந்து ஹோலினஸாக வந்து மாற்ற முடியாது. அந்த ஹோலினஸ்க்கு வந்து 2 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, கான்சிக்ரேட் அண்ட் ஹேலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நம்மளால் என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னா, அவங்க ஒரு அன்ஃபினிஷ்டு ஒர்க்கை வந்து விட்டுட்டு போயிருக்காங்கல்ல, ஸோ அதை வந்து நம்ம வந்து செஞ்சு வந்து முடிக்கணும். இந்த வேர்ல்டு வந்து நம்ம இப்போ ஏதாவது ஒரு அட்ரஸ் பண்ணுறோம், ஸ்பீச் கொடுக்குறோம், அதை வந்து ஞாபகம் வைக்காது. இந்த சோல்ஜர்ஸ் இந்த கெட்டிஸ்பர்க் பேட்டில் அவங்களோட உயிரை வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் வேர்ல்டு வந்து ஞாபகம் வைக்கும்னு சொல்லியிருக்காங்க. தென் தேர்ட் பேராவோட கண்டினியூஷனே பார்ப்போம். இட் இஸ் ரேதர் ஃபார் அஸ் டு பி ஹியர் dedicated to the great task remaining before us. அப்படின்னா நமக்கு முன்னாடி ஒரு கிரேட்டான ஒரு டாஸ்க் வந்து இருக்குது. அந்த டாஸ்கில் தான் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து என்டையராகவே இருக்கணும். அந்த டாஸ்க் வந்து என்னன்னு சொல்லி பார்ப்போம். that from these honored dead we take increased devotion to that cause for which they gave the last full measure of devotion. அந்த டாஸ்க்குக்காக இந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் அவங்களோட உயிரை வந்து தியாகம் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபுல் மெஷர் ஆஃப் டிவோஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இருக்கிறதுலே பெரிய டிவோஷன் என்னது, அவங்களோட உயிராக தான் இருந்திருக்கும். ஸோ அந்த உயிரையே இந்த நாட்டுக்காக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தட் வி ஹியர் ஹைலி ரிசால்வ் தட் தீஸ் டெட் ஷால் நாட் ஹாவ் டைட் இன் வெயின். நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கோம். நம்ம எல்லாரும் என்ன ஒரு ரிசால்வ் எடுக்கணும், என்ன ஒரு ப்ராமிஸ் எடுக்கணும் அப்படின்னா, இறந்து போயிருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட அந்த டெத் வந்து ஒரு வெயினான டெத் கிடையாது. வெயின் அப்படின்னா ஒரு பாயிண்ட்லெஸ் ஆன ஒரு டெத், ஒரு வேஸ்டான ஒரு விஷயம். ஸோ அவங்களோட டெத்தை வந்து நம்ம வந்து வெயின் ஆக்கிற வந்து கூடாது. தட் திஸ் நேஷன் அண்டர் காட் ஷால் ஹாவ் அ நியூ பெர்த் ஆஃப் ஃப்ரீடம். நம்மளாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த கண்ட்ரியில் இருக்கோம்ல, இந்த கண்ட்ரியில் ஒரு ட்ரூவான ஒரு டீப்பான ஒரு ஃப்ரீடம் வந்து புதுசாக வந்து பிறக்கணும். சண்டையெல்லாம் நம்ம வந்து விட்டுறணும். ஒரு புதுசான ஒரு ஃப்ரீடம் வந்து கிடைக்கணும். அண்ட் கடைசியாக நம்ம என்ன என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா, அண்ட் தட் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் by the people and for the people shall not perish from earth. அந்த கவர்மெண்ட் வந்து மக்களுக்காக, மக்களால் செய்யக்கூடிய ஆட்சி தானே மக்களாட்சி. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து எப்பவுமே பீப்புளுக்காக இருக்கும். அது வந்து எர்த்லேருந்து பெரிஷ் வந்து ஆகாது, எர்த்லேருந்து அழிஞ்சு வந்து போகாது. ஸோ இந்த லாஸ்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட லைஃப்பில் நம்ம ஒரு கிரேட்டான ஒரு டாஸ்க்கை வந்து நம்ம வந்து செய்யணும். என்ன டாஸ்க் அப்படின்னா, இந்த இறந்து போனவங்க வந்து விட்டுட்டு போன அன்ஃபினிஷ்டு ஒர்க்கை நம்ம வந்து முடிச்சு வந்து வைக்கணும். இந்த டாஸ்க்குக்காக தான், அதாவது இந்த நாட்டை வந்து காப்பாற்றுறதுக்காக அவங்க அவங்களோட கிரேட்டஸ்ட் மெஷரில் இருக்க அவங்களோட லைஃபையே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைஃபை கொடுத்ததை வேஸ்ட்டாக வந்து நம்ம வந்து போக வந்து விடக்கூடாது. நம்மளோட நேஷனுக்கு ஒரு நியூவான ஒரு பர்த் வந்து கிடைக்கணும். அந்த பர்த் வந்து ஒரு ஃப்ரீடமாக வந்து இருக்கணும். அண்ட் கடைசியாக இந்த கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புளை வந்து இந்த எர்த்லேருந்து நம்ம வந்து பெரிஷாக விடக்கூடாது. மக்கள் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து முடிச்சிருக்காரு ஆப்ரஹாம் லிங்கன். அந்த கெட்டிஸ்பர்க் பிளேஸில் நடந்த சிவில் வாரில் இறந்து போனவங்களுக்காக ஒரு சிமிட்ரியை வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. அந்த டைமில் ஆப்ரஹாம் லிங்கன் கொடுத்த ஸ்பீச் தான் இந்த கெட்டிஸ்பர்க் அட்ரஸாக வந்து இருக்குது. அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Till then, happy learning.